சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலையார் பௌர்ணமி கிரிவலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோங்க. அந்த கிரிவலம் போன என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலையார் நினச்சிட்டு கிரிவலம் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா, மனத்தில் இருக்கிற மனம், உடல், ஆத்மா இந்த மூணுக்குமே பேரருள் தருங்க. இந்த பௌர்ணமி கிரிவலம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே, அதாவது நமக்கு ஒளியும் கொடுக்கும், ஒழுக்கமும் கொடுக்கும், உயர்வும் தருங்க. மனக்கவலை எந்த பிரச்சனையும் வச்சாரிங்க, மனசில் இருக்கிற அழுத்தம் எல்லாமே நீங்கிருங்க. அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரே ஒரு கிரிவலம் போய் பாருங்கள். அந்த மன அழுத்தம் நீங்கி மன அமைதி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தில் கஷ்டமாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னா, குடும்பத்தில் ஒற்றுமை, சண்டை சச்சரவு இருந்தாலும் அந்த ஒற்றுமை ஏற்படும். சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்மோட ஒற்றுமையாக இருப்பாங்க. தொழில் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வியாபாரம் முன்னேற்றம் வருங்க, தொழில் விருத்தி வருங்க, புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும், வருமானத்தை அதிகரிக்குங்க, செல்வ நிலையை உயர்த்தி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்க இந்த கிரிவலம் போய் பாருங்கள். அந்த உடல் படிப்படியாக சுத்தமாகி, அதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க நல்ல ஆரோக்கியம் பெற்று நோய்கள் குணமாகுங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ஜென்ம பாவங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இந்த ஜென்மத்தை என்ன பாவம் செஞ்சோன்னு எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, நம்ம செய்கிற பாவம் இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் அப்படிங்கும் போது அதை நீங்கள் கிரிவலம் போயிட்டு வரும்போது, கிரிவலம் அப்படிங்கிறது நீங்கள் நெருப்பு சுற்றி தான் வரீங்க. அது நெருப்பு ஸ்தலம், திருவண்ணாமலை அப்படிங்கிறது நெருப்பு ஸ்தலம். அதனால் நெருப்பு சுற்றி நீங்கள் வரும்போது உங்களோட முன்ஜென்ம பாவங்கள் உங்கள் உடம்புலேருந்து வெளியே அது நெருப்போட நெருப்பாக கலந்து அண்ணாமலையோட அருள் நம்மளுக்கு கிடைக்குங்க. கிரிவல பாதை மொத்தம் 14 கிலோமீட்டருங்க. நான் பஸ் ஸ்டாண்ட் இல்லை கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 16 கிலோமீட்டரும் கூட வருது தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது அந்த கிரிவலத்தை சுற்றி பாருங்கள். கஷ்டமாக இருக்கிறவங்க, முடிஞ்ச அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க கிரிவலத்துக்கு போயிட்டு பாருங்கள். மன அழுத்தம் குறைஞ்சி சுபட்சமே வருங்க. நம்மளுக்கு அண்ணாமலையோட ஆசி இருந்தாலே போதுங்க, ஈசனோட அருள் இருந்தாலே போதுங்க. அதாவது காசி கையா அப்படிங்கிற புனித தலத்தில் உள்ள திருவண்ணாமலையில் தான் ஐயன் குடியிருக்கிறாரு. அதனால் அங்கே மலையே நம்மளுக்கு சாமி. கோயிலுக்குள்ளே போய் நம்ம லிங்கத்தை தரிசிக்கிறதுல மலை தான் நம்மளுக்கு பெரிய லிங்கம். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பௌர்ணமி கிரிவலம், அமாவாசை கிரிவலம், தேய்பிரை அஷ்டமி கிரிவலம் போய் பாருங்கள். சிவாய நம. வாழ்க வளமுடன்.